செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் அவர் புழல் சிறையிலிருந்து விடுதலையாக இருக்கிறார். ஏராளமான திமுக தொண்டர்கள் தற்போது புழல் சிறை வளாகத்தில் நின்று அவரை வரவேற்க காத்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் மூத்த வழக்கறிஞர் திரு என்.ஆர். இளங்கோ. சார் வணக்கம் சார். சுமார் ஒரு 6 ஜாமீன் மறுக்கப்பட்டு 400க்கும் மேற்பட்ட நாட்கள் சிறையிலிருந்து தற்போது அவருக்கு உச்சநீதிமன்றம் இந்த பிணை அப்படின்றது இந்த ஜாமீன் என்பதை கொடுத்திருக்கு. உங்களுடைய பார்வை சார். அதாவது உச்சநீதிமன்றம் இன்றைக்கு ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. பிஎம்எல்ஏ சட்டத்தை பொறுத்தவரை கடுமையான நிபந்தனைகளோடு ஜாமீன் பற்றியான ஷரத்துகள் இருக்கின்றன. அதாவது அவர் ஜாமீன் ஒருவர் பெற வேண்டும் என்றாலே அவர் குற்றமற்றவர் அப்படிங்கிறத நிரூபிச்சா மட்டும்தான் ஜாமீன் கொடுக்க முடியும் நீதிமன்றங்கள். அது போன்ற ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அது குறிப்பா சொல்ல போனா போதைப் பொருள் தடுப்பு சட்டம் அல்லது பயங்கரவாத சட்டங்கள்ல அந்த மாதிரி ஜாமீனுக்கு குறித்தான கடுமையான விதிகள் இருக்கிறது. ஆனால் வெறும் 7 வருடங்கள் இருக்கக்கூடிய தண்டனையை கூட பிஎம்எல்ஏ சட்டத்துல அந்த கொண்டு வந்திருக்காங்க. அதனால்தான் அது ஒன்றிய அரசு நிறைய இடத்துல தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல அரசியல் அமைப்பின் கீழே நிறுவப்பட்ட நீதிமன்றங்கள், அதாவது உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகளை பாதிக்கும் விதமாக இந்த மாதிரி சட்டங்கள் இருந்ததுன்னா அவருடைய வழக்கு விசாரணை நீண்ட காலம் ஆகும் தெரிஞ்சா நிச்சயமாக அவருக்கு அந்த கடுமையான சட்டத்தை தளர்த்தி ஜாமீன் கொடுக்க வேண்டும்ங்கிற ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் திரு செந்தில் பாலாஜியோட வழக்கு காலதாமதம் ஆகும் என்பதை சுட்டிக்காட்டிய உச்ச நீதிமன்றம் பெயில் கொடுத்திருக்கிறாங்க. இது இந்தியா முழுமைக்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தீர்ப்பாக இருக்கு. சார், இந்த வழக்குல தற்போது கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஜாமீன் அப்படின்றது திமுக தொண்டர்களுக்கு ஒரு எழுச்சியான ஒரு உத்தரவு அப்படின்னு கூட இதை பார்க்கலாம். தொடர்ந்து விசாரணை அமைப்புகள் எதிர்கட்சிகளை ஒடுக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்றதுக்கு செந்தில் பாலாஜி வழக்கு மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகி இருக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? நிச்சயமா எடுத்துக்கலாம். நீங்க திரு மனிஷ் சிசோடியா, திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய வழக்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல துவங்கி, ஆனால் திரு செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவுல அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத உச்ச நீதிமன்றம் அழுத்தமாக சொல்லி இருக்கிறது. அதாவது அரசியலமைப்பு சட்டம் தான் எந்த மனிதரை விட, எந்த சட்டத்தை விட, எந்த நிறுவனத்தை விடையும் உயர்ந்தது, எல்லாரும் அதுக்கு கீழே தான் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு தடவை உச்ச நீதிமன்றம் உணர்த்தி இருக்கிறது. அந்த அரசியல் அமைப்பின் பால் இருக்கக்கூடிய நம்பிக்கையை மீண்டும் ஒரு தடவை மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய தீர்ப்பாக தான் நான் எதிர்பார்க்கிறேன். அரசமைப்பு சட்டம் தான் அனைத்திற்கும் மேலானது அப்படின்றத மீண்டும் ஒரு முறை உச்சநீதிமன்றம் நிரூபிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இவ்வளவு கால தாமதமா இந்த ஜாமீன் அப்படின்றது கிடைக்கப்பட்டிருக்கு. ஒரு கால தாமதமா கிடைக்கிற நீதின்றது கூட அநீதிக்கு சமம்னு தானே சார் சொல்லுவாங்க? அதுதான் இவங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. காலதாமதமாக ஒருத்தர் ட்ரையலே, அதாவது குற்ற விசாரணையை நடத்தாமையே ஒருத்தர் உள்ள வச்சிருக்கிறது, ரொம்ப நாட்கள், நீண்ட நாட்கள் வைத்திருக்கிறது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமானதுன்றதுதான் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. சார், உச்ச நீதிமன்ற உத்தரவுல குழப்பம் இருக்கு அப்படின்னு மாவட்ட நீதிபதி தெரிவிச்சிருந்தார் ஒரு கருத்தை. உண்மையில அப்படித்தான் இருந்ததா சார்? அல்லங்க, அதாவது பொதுவாக உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ ஒருத்தருக்கு ஜாமீன் வழங்கும் போது இந்த ஷூரிட்டிஸை ட்ரையல் கோர்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணணும் குறிப்பாக சொல்லுவாங்க. சில உத்தரவுகள்ல ஐஓ இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர்ஸ் கிட்ட கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த உத்தரவுல அது சொல்லப்படவில்லை என்றால் அது நீதிமன்றத்துக்கு கிட்ட தான் கொடுக்கணும்ன்றது நடைமுறை விதிமுறை. அந்த விதிமுறை குறித்தான சந்தேகத்தை தான் மாண்புமிகு மாவட்ட நீதிபதி எழுப்பினாங்க. அதை 2 தரப்பு வழக்கறிஞர்களும் அதை விலக்கி சொன்னோம்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏத்துக்கிட்டாங்க.
ஏன்னா சார் செந்தில் பாலாஜியை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தியது நீதிமன்றம் தான். ஐயோ அரெஸ்ட் மட்டும்தான் பண்ணாரு. கைதுக்கும் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துறதுக்கும், அதாவது அரெஸ்டுக்கும் ரிமாண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரிமாண்ட் பண்ணது நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. அது செய்தது நீதிமன்றம் என்பதால் இந்த பிணை நீதிமன்றம் தான் ஏற்க வேண்டும். சார், அவருடைய அந்த பிணை உத்தரவாதம்ன்றதை ஏற்கப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் அவர் சிறையிலிருந்து வெளிவர இருக்கிறாரு. அமலாக்கத்துறையும் இந்த பிணையை ஏற்கிறதுல எந்த ஆட்சேபனமும் தெரிவிக்கல. இந்த அவர் வெளிவரதுக்கான இந்த ப்ரொசீஜர் அப்படின்றது என்னென்னலாம் இருக்கும் சார்? இல்ல, அதாவது பிணை 2 நபர்களுடைய பிணையை நீதிபதி ஏற்றுக்கிட்டாங்க. இப்ப இந்த கம்ப்யூட்டர் அதிக அளவில் வந்த பிறகு இந்த உத்தரவை மெயில்ல ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த நேரத்துக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அனுப்பிச்ச உடனே திரு செந்தில் பாலாஜி அவர்கிட்ட இருந்து சொந்த பிணை பத்திரம் ஒண்ணு இருக்கும், பெயில் பாண்ட். அதுல நான் இந்த உச்ச நீதிமன்ற நிபந்தனைகளுக்கு உட்படுகிறேன், நான் 25 லட்சம் ரூபாய்க்கான என்னுடைய ஜாமீனை பர்சனல் பாண்டு தரேன் அப்படின்னு எழுதி ஃபில் பண்ணி அந்த பாண்ட்ல ஃபில் பண்ணியே இங்க அமைச்சிருப்பாங்க. அதுல திரு செந்தில் பாலாஜி கையெழுத்து போட்ட பிறகு உடனே வெளியே அமைச்சிருக்கலாம். சார், இந்த வழக்கு தொடர்பா செந்தில் பாலாஜியை நீங்க நிறைய தடவை சந்திச்சிருப்பீங்க. அவருடைய மன உறுதி அப்படின்றது எப்படிப்பட்டதா இருந்தது சார் இந்த காலகட்டத்தில்? கழக தலைவர் அவர்களே பாராட்டக்கூடிய அளவில் அது மிக உறுதியாக இருந்தது. சார், இணைப்பில் வந்து கருத்துக்கள் பகிர்ந்தமைக்கு நன்றி திரு என்.ஆர். இளங்கோ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.